குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். இப்போதெல்லாம் ராக்காலின் இயல்பு எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? அவனுடைய முகத்தை பாருங்கள். அவ்வப்போது அவனுடைய உதடுகள் அசைவதை காணலாம். உள்ளே பகவானின் திருநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் உதடுகள் அசைகின்றன. இத்தகைய இளைஞர்கள் நித்திய சித்தர் வகுப்பை சேர்ந்தவர்கள். இறை ஞானத்துடனேயே பிறக்கிறார்கள். இல்லற பந்தத்தில் சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து தப்ப வழியில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். வேதத்தில் ஹோமா என்ற பறவையை பற்றிய குறிப்பு வருகிறது. அந்த பறவை ஆகாயத்திலேயே வாழும், தரைக்கு ஒருபோதும் வருவதில்லை. இந்த இளைஞர்களும் அந்த பறவையை போன்றவர்கள். சிறுவயதிலேயே உலகியல் வாழ்க்கையை பார்த்து பயப்படுகிறார்கள். எப்படி தேவியை அடைவோம், எப்படி இறைவனை தரிசிப்போம் என்னும் சிந்தனை ஒன்றே அவர்களிடம் மேலோங்கி நிற்கிறது. உலகில் மனிதர்களிடையே பிறந்தும் அவர்களிடையே வாழ்ந்தும் கூட இந்த நித்திய சித்தர் இளைஞர்கள் இத்தகைய பக்தியையும் ஞானத்தையும் எப்படி பெற்றிருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு விளக்கம் உள்ளது. பயிறு விதை மலக்குவியலில் விழுந்தாலும் பயிறு செடிதானே முளைக்கும். அந்த பயிறு எவ்வளவு நல்ல காரியங்களுக்கு பயன்படுகிறது. மலக்குவியலில் விழுந்துவிட்டதால் வேறு ஏதாவது செடி முளைக்கிறதா என்ன? இல்லறத்தை துறந்துவிட்ட துறவி நாம ஜெபம் செய்யவே செய்வார். அவருக்கு அதை தவிர வேறு வேலை இல்லையே. அவர் இறைவனை தியானம் செய்வதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. அவர் தியானமோ நாம ஜெபமோ செய்யாமல் இருந்தால் எல்லோரும் அவரை நிந்திப்பார்கள். ஆனால் இல்லறத்தான் இறைநாமத்தை ஜெபிப்பது பெரும் செயல்தான். ஜனக மன்னரை பாருங்கள், எவ்வளவு பெரிய தீரராக இருந்தார் அவர். ஞானம் கர்மம் என்னும் 2 வாள்களையும் அவர் சுழற்றினார். ஒரு புறம் அவரிடம் பிரம்மஞானம் பரிபூர்ணமாக இருந்தது, மற்றொரு புறம் உலக கடமைகளையும் செய்து வந்தார். ஒழுக்கம் தவறியவள் வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறாள். ஆனால் அவளது மனம் எப்போதும் கள்ளப்புருஷனையே நினைத்து கொண்டிருக்கிறது. சாது சங்கம் எப்போதும் இன்றியமையாதது. சாது நம்மை இறைவனிடம் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். மகா புருஷர்கள் உலக மக்களை உய்விப்பதற்காக அவதரிக்கின்றனர். ஒரு ரயில் என்ஜின் பின்னால் இணைக்கப்பட்டுள்ள பல பெட்டிகளை இழுத்து செல்கிறது. ஆறும் குளமும் எத்தனையோ பேருடைய தாகத்தை தீர்த்து வைக்கிறது. இவை போன்றது மகா புருஷர்களின் செயல். காவியுடை தரித்த முன்பின் அறியாத ஒருவர் வந்து அமர்ந்தார். குருதேவரின் சமாதி நிலை படிப்படியாக கலையத் தொடங்கியது. அந்த நிலையிலேயே பேச ஆரம்பித்தார். தமக்கு தாமே பேசினார். காவி உடையை கண்டு, எதற்காக இந்த காவி உடை? காவியை சுற்றி கொண்டால் எல்லாம் ஆயிற்றா? சண்டையை விட்டுவிட்டு மத்தளம் அடிக்கிறேன் என்றானாம் ஒருவன். முன்பெல்லாம் அவன் சண்டி பாடல்களை பாடி வந்தான். இப்போது வயதாகிவிட்டதால் மத்தளம் அடித்து வருகிறான். ஆன்மீகத்தில் எந்த மாற்றமும் அவனிடம் ஏற்படவில்லை. வைராக்கியம் 3 வகைப்படும். உலகில் நெருப்பில் வந்து காவியுடை அணிந்து கொள்வது. இந்த வைராக்கியம் நீண்ட நாள் நிலைப்பதில்லை. வேலை கிடைக்கவில்லை. உடனே காவி உடுத்தி கொண்டு காசிக்கு போய்விட்டான். 3 மாதம் கழித்து வீட்டிற்கு கடிதம் வந்தது. எனக்கு வேலை கிடைத்துவிட்டது, விரைவில் வீட்டிற்கு வருகிறேன், கவலை வேண்டாம் என்று அதில் எழுதியிருந்தான். வேறொருவன் இருக்கிறான். அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாம் உள்ளன, எதற்கும் குறைவு இல்லை. ஆனாலும் அவனுக்கு எதிலும் திருப்தி இல்லை. இறைவனுக்காக தனிமையில் அழுகிறான். இதுதான் உண்மையான வைராக்கியம். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். கபடத்தனம் ஒருபோதும் நல்லதல்ல. கபட வேடம் நல்லதல்ல. வேடத்திற்கு ஏற்ற மனம் இல்லை என்றால் நாளடைவில் சர்வநாசம்தான் ஏற்படுகிறது. பொய் பேசுவதாலும் கபடத்தனமாக நடந்து கொள்வதாலும் நாளடைவில் பயம் போய்விடுகிறது. அதைவிட வெள்ளை உடை அணிவது மேல். மனத்தில் பற்று உள்ளது, அவ்வப்போது வீழ்ச்சியும் ஏற்படுகிறது. வெளியில் காவி உடை மிகவும் பயங்கரம். சொல்லப்போனால் நல்லவர்கள் நடிப்பில் கூட பொய் சொல்வதோ கபட செயல்களை செய்வதோ சரியல்ல. நவபிருந்தாவனம் என்ற நாடகத்தை பார்க்க கேசவருடைய இடத்திற்கு போயிருந்தேன். ஒருவன் கிராஸ் என்று ஒன்றை கொண்டு வந்தான். மற்றொருவன் அதன் மீது நீரை தெளித்தான். அதை சாந்தி ஜலம் என்றார்கள். இன்னொருவன் குடிகாரன் வேடன் போட்டு தள்ளாடி நடந்து வந்தான். பக்தன் பாவிகளின் பாத்திரங்களில் நடிப்பது நல்லதல்ல. இத்தகைய விஷயங்களில் மனத்தை நீண்ட நேரம் வைத்திருப்பது அபாயம். வண்ணானிடம் கொடுத்துள்ள துணியை போன்றது மனம். அவன் அதை எந்த நிறத்தில் தோய்த்து எடுக்கிறானோ அந்த நிறத்தை அது பெறுகிறது. கபட எண்ணங்களில் மனத்தை நீண்ட நேரம் வைத்திருந்தால் அதில் கபடக்கரை படிந்து விடுகிறது. நரேந்திரன், ராக்கால் இந்த பையன்கள் நித்திய சித்தர்கள்.
இவர்கள் பிறவிதோறும் இறைவனின் பக்தர்களாகவே இருப்பார்கள். சாதாரண மக்கள் சாதனைகள் பல செய்து சிறிது பக்தியை பெறுகிறார்கள். இவர்களோ பிறப்பிலிருந்தே இறைவனை நேசிக்கின்றனர். பூமியை பிளந்து தோன்றுகின்ற சுயம்புலிங்கம் போன்றவர்கள் இவர்கள். மனிதன் உருவாக்கிய சிவலிங்கம் அல்ல. நித்திய சித்தர்கள் ஒரு தனி வகுப்பினர். எல்லா பறவைகளும் வளைந்த அலகை பெற்றிருப்பதில்லை. இவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் பற்று கொள்வதில்லை. பிரகலாதனை போன்றவர்கள் இவர்கள். சாதாரண மனிதர்கள் சாதனை செய்கிறார்கள், இறைவனிடம் பக்தி கொள்கிறார்கள், அதே வேளையில் வாழ்க்கையிலும் பற்று வைக்கிறார்கள். காமினி காஞ்சனத்தில் மூழ்குகிறார்கள். ஈ பூவில் அமர்கிறது, இனிப்பு பண்டத்திலும் அமர்கிறது, மலத்திலும் உட்கார்கிறது. அதுபோல நித்திய சித்தர்கள் தேனீக்களை போன்றவர்கள். அவை பூவில் மட்டுமே அமர்ந்து மது அருந்தும். நித்திய சித்தர்கள் ஹரிரசத்தை மட்டுமே பருகுகின்றனர். அவர்கள் உலகியல் இன்பம் இருக்கும் திசையில் கூட போக மாட்டார்கள். இவர்களுடைய பக்தி சாதனைகள் செய்வதன் மூலம் கிடைக்கும் பக்தி அல்ல. இவ்வளவு ஜெபம் செய்ய வேண்டும், இவ்வளவு தியானம் செய்ய வேண்டும், இவ்வளவு பூஜை செய்ய வேண்டும், இதெல்லாம் விதிகளுக்கு உட்பட்ட பக்தி. வயலில் பயிர் வளர்ந்திருக்கும் போது வயலை கடக்க வேண்டுமானால் வரப்பு வழியாக சுற்றி செல்ல வேண்டும். அருகிலுள்ள கிராமத்திற்கு போவதற்கு வளைந்தோடும் நதி வழியாக படகில் சுற்றி வளைத்து கொண்டு செல்ல வேண்டும். ராகபக்தி பிரேம பக்தி உண்டாகுமானால், இறைவனை உறவினரைப் போல் கருதி நேசிக்க முடியுமானால் எந்த விதிமுறைகளும் வேண்டியதில்லை. அறுவடை முடிந்த வயலில் குறுக்காக இறங்கி போவது போன்றது அது. வரப்பு வழியாக போக வேண்டியதில்லை, நேராகவே போய்விடலாம். வெள்ளம் வரும்போது நதியின் வழியாக சுற்றி வளைத்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. அப்போது வயலெல்லாம் மூங்கிலளவு நீர் தேங்கி நிற்கும். அதில் படகை நேராக செலுத்தி சென்று விடலாம். இந்த ராகபக்தி அனுராகம் அன்பு ஏற்படாவிட்டால் இறையனுபூதி கிடைப்பதில்லை. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். குளவியை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கின்ற புழு கடைசியில் குளவியாகவே மாறிவிடுகிறது என்று சொல்கிறார்கள். குடத்தில் அடைப்பட்ட மீனை கங்கையில் விட்டால் எப்படியோ அதுபோல்தான் சமாதியில் என் நிலையும். எனக்கு பொதுவாக சிறிது நான் உணர்வு இருக்கும். பொன்கட்டியை சாணைக்கல்லில் எவ்வளவுதான் உரைத்தாலும் சிறு துணுக்கு எஞ்சியிருக்கவே செய்யும். பெரு நெருப்பும் அதன் ஒரு பொறியும் போல் புற உணர்வு மறைந்து விடுகிறது. ஆனால் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக சிறிது நான் உணர்வை விட்டு வைக்கிறார் இறைவன். நான் நீ உணர்வுகள் இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும். சில வேளைகளில் இந்த சிறிய நான் உணர்வையும் அவர் நீக்கி விடுகிறார். அந்த நிலைக்கு ஜடசமாதி அல்லது நிர்விகல்ப சமாதி என்று பெயர். அந்த நிலையில் என்ன ஏற்படுகிறது என்பதை சொல்ல முடியாது. உப்பு பொம்மை கடலை அளக்க கடலில் இறங்கிய கதைதான். இறங்கியதும் கரைந்து விட்டது. அந்த நிலையில் கடல் எவ்வளவு ஆழம் என்ற செய்தியை மேலே வந்து யார் சொல்வது? நரேந்திரர் சிரித்து கொண்டே பவனாத் மீனையும் வெற்றிலையையும் விட்டுவிட்டான் என்று கூறினார். அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் பவனாத்தை பார்த்து சிரித்தவாறே கூறினார், வெற்றிலையிலும் மீனிலும் என்ன தவறு இருக்கிறது? அவற்றை உண்பதில் குற்றமில்லை. காமினி காஞ்சனத்தை விடுவதுதான் துறவு. பகவானை பற்றிய விஷயத்தை தொடர்ந்து கேட்க வேண்டும். ஒருவன் கையில் பாயை சுருட்டி எடுத்துக்கொண்டு நாடகம் பார்க்க போனான். நாடகம் தொடங்க இன்னும் சற்று நேரமாகும் என்று அறிந்து பாயை விரித்து தூங்க ஆரம்பித்தான். அவன் விழித்து பார்த்தபோது நாடகம் முடிந்திருந்தது. பாயை சுருட்டி அக்குளில் வைத்துக்கொண்டு வந்தபடியே வீடு திரும்பினான். ஆரம்பத்தில் ஒருமுறை பஞ்சதசி போன்ற நூல்களை படித்து கேட்க வேண்டும். ஆரம்பத்தில் ஒருமுறை ஆராய்ச்சியும் செய்ய வேண்டும். சாதனை நிலையில் அவற்றையெல்லாம் கேட்க வேண்டும். கடவுளை அடைந்த பிறகு ஞானத்திற்கு ஒரு பஞ்சமும் இருக்காது. தேவி குவியலை தள்ளி தந்து கொண்டே இருப்பாள். எழுத பழகும்போது முதலில் எழுத்து கூட்டி எழுதுகிறோம். பிறகு சர்வசாதாரணமாக எழுதிக்கொண்டே போகலாம். பொன்னை உருக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கையில் துருத்தி, ஒரு கையில் விசிறி, வாயிலே ஊதுகுழல் என்று பொன் உருகும் வரை பாடுபட வேண்டும். பொன் உருகி அதை அச்சில் ஊற்றிவிட்டால் பிறகு கவலைப்பட ஒன்றுமில்லை. வெறுமனே சாஸ்திரங்களை படித்தால் மட்டும் போதாது. காமினி காஞ்சனத்தின் சூழலில் இருந்தால் சாஸ்திரங்களின் இரகசியத்தை அறிய முடியாது. உலகியல் பற்றின் காரணமாக ஞானம் மங்கிவிடுகிறது. ஆவலுடன் எத்தனை காவியம் கற்றேன், கண்ணனின் காதலில் எல்லாம் மறந்தேன்.
பலர் கூடியிருக்கும் கூட்டத்தை பார்க்கும்போது தெய்வீகம் விழித்தெழுகிறது. இறைவன் மட்டுமே உண்மை, மற்ற எதுவும் உண்மை இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் வேறு மனநிலையை கொண்டிருக்கிறார்கள். இறைவன் ஒருவனே அனைத்தையும் செய்பவன், மற்ற அனைவரும் அவருடைய கருவிகள் மட்டுமே என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். விழிப்புணர்வு பெற்றவர்கள் ஒருபோதும் தாளம் தவறுவதில்லை. ஆராய்ந்து பார்த்து அவர்கள் பாவங்களை விலக்க வேண்டியதில்லை. இறைவனிடம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு பக்தி நிறைந்திருப்பதன் காரணமாக அவர்கள் எதை செய்தாலும் அது நல்லதாக ஆகிவிடுகிறது. ஆனால் அந்த செயலை செய்தவன் நான் அல்ல, நான் இறைவனின் சேவகன், நான் எந்திரம், இறைவனே அதை இயக்குபவர், அவர் என்னை எவ்வாறு சேவிக்கிறாரோ அவ்வாறு நான் செய்கிறேன், அவர் எப்படி பேச வைக்கிறாரோ அப்படியே நான் பேசுகிறேன், அவர் எப்படி என்னை இயக்குகிறாரோ அப்படியே நான் இயங்குகிறேன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். விழிப்புணர்வு பெற்றவர்கள் பாவ புண்ணியங்களை கடந்தவர்கள். இறைவனே எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை அவர்கள் பார்க்கின்றனர். பிரேமைக்கு 2 அடையாளங்கள் உள்ளன. முதலில் உலகம் மறைந்து போகும். இறைவனிடம் கொண்ட அன்பு காரணமாக புற நினைவு போய்விடுகிறது. சைத்தன்ய தேவர் வானத்தை பிருந்தாவனம் என்று கருதினார், சமுத்திரத்தை யமுனை என்று கருதினார். 2வது அடையாளம், மிக பிரியமான உடல் மீது கூட என்னுடையது என்ற உணர்வு இருக்காது. நான் உடல் என்ற உணர்வு அடியோடு நீங்கிவிடுகிறது. இறை அனுபூதிக்கு சில அடையாளங்கள் உள்ளன. யாரிடம் அனுராகத்தின் கிரணங்கள் உதித்து விட்டனவோ அவன் இறை அனுபூதி பெற காலதாமதம் இல்லை. அந்த அனுராகத்தின் கிரணங்கள் எவை? விவேகம், வைராக்கியம், உயிர்களிடம் கருணை, சாது சேவை, சாது சங்கம், இறைவனின் நாமத்தையும் குணங்களையும் பாடுதல், உண்மை பேசுதல் முதலியவை. அனுராகத்தின் இந்த அடையாளங்களை காணும்போது இறைக்காட்சி கிடைக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். வேலைக்காரன் தன் வீட்டில் செய்யும் ஏற்பாடுகளை பார்த்தாலே எஜமான் அங்கே வரப்போகிறார் என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம். முதலாவதாக வீட்டை சுற்றியுள்ள செடி கொடிகள், கற்கள், குப்பை முதலியவற்றை அப்புறப்படுத்துவான். பிறகு அறைகளில் உள்ள புகைக்கரி, ஒட்டடை எல்லாம் நீக்கப்படும். பிறகு முற்றமும் தரையும் மற்ற இடங்களும் துப்புரவாக பிரிக்கி கழுவப்படும். கடைசியாக எஜமானரே அந்த வீட்டிற்கு கம்பளம், ஹூக்கா போன்ற பல பொருட்களை அனுப்பி வைப்பார். இவையெல்லாம் வந்து சேர்வதை பார்த்தே எஜமான் விரைவில் அங்கு வரப்போகிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். முதலில் ஆராய்ச்சி செய்து புலன்களை அடக்க வேண்டுமா? அப்படியும் ஒரு பாதை இருக்கிறது. அதற்கு விசார மார்க்கம் என்று பெயர். ஆனால் பக்தி நெறியின் மூலமாகவும் அந்த கரணங்கள் தாமாக அடங்கிவிடுகின்றன. அது சுலபமான முறையும் கூட. இறைவனிடம் எந்த அளவுக்கு அன்பு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு புலனின்பங்கள் புளித்துவிடும். குழந்தை இறந்து போன அன்று அந்த வேதனைக்கிடையில் தம்பதிகளின் மனம் உடலின்பத்தை நாடுமா? நாடாது. கடவுள் திருநாமத்தை ஜெபியுங்கள், எல்லா பாவங்களும் தொலைந்து போகும். காமம், குரோதம், உடல் சுகங்களின் மீதுள்ள நாட்டம் எல்லாம் பறந்தோடிவிடும். நாம ஜபத்தில் எப்படி நாட்டம் ஏற்படும்? அவருடைய திருநாமத்தில் ருசி ஏற்பட வேண்டும் என்ற ஏக்கத்துடன் அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் உங்கள் ஆவலை நிறைவேற்றி வைப்பார். சர்வேஸ்வரி, உனது திருநாமத்தில் எனக்கு ருசி ஏற்படவில்லையே. கடும் காய்ச்சல் கண்டு உணவு ருசிக்காத நிலை வந்துவிட்டால் அதன் பின் நோயாளி பிழைப்பதற்கு வழியில்லை. உணவில் கொஞ்சமாவது ருசி இருந்தால் அவன் பிழைப்பதற்கு ஏதோ நம்பிக்கை உண்டு. ஆகவேதான் பகவானின் நாமத்தில் ருசி ஏற்பட வேண்டும். அவரது நாமத்தை ஜெபிக்க வேண்டும். துர்கை நாமம், கிருஷ்ணர் நாமம், சிவநாமம் என்ற எந்த பெயரில் வேண்டுமானாலும் அவரை அழைக்கலாம். நாமத்தை ஜெபித்து ஜெபித்து அனுராகம் உதயமாகி நாளுக்கு நாள் ஆனந்தம் பெருகுமானால் பிறகு எந்த பயமும் இல்லை. கடும் காய்ச்சல் நிச்சயமாக விலகியே தீரும். இறைவனின் திருவருள் கிடைக்கவே செய்யும். இறைவன் மனத்தை பார்க்கிறான். ஒருவன் என்னென்ன செய்கிறான், எங்கெங்கே வாழ்கிறான் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. கர்த்தாபஜா சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் மந்திர தீட்சை தரும்போது இப்போது மனம் உன்னுடையது என்பார்கள். அதாவது இப்போது முதல் எல்லாம் உன் மனத்தை பொறுத்தது. யாருக்கு மனம் நல்லதாக இருக்கிறதோ அவனது செயல்பாடுகள் நன்றாக இருக்கும், அவனுக்கு கிடைக்கின்ற பலனும் நன்றாகவே இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள்.
உயர்ந்த மனநிலையின் காரணமாகவே ஆஞ்சநேயர் கடலை தாவி சென்றார். நான் ராமருடைய சேவகன், நான் ராமநாமத்தை உச்சரிப்பவன், என்னால் சாதிக்க இயலாத ஏதாவது இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அகங்காரம் இருக்கும் வரை அஞ்ஞானம் இருக்கும், அகங்காரம் இருக்கும் வரை முக்தி கிடையாது. இறைவா, செயல் உன்னுடையது, நான் வெறும் கருவி மட்டுமே. இந்த உணர்வுதான் ஞானம். பணிவு இருந்தால்தான் உயர முடியும். சாதக பறவையின் கூடு கீழே இருக்கிறது, ஆனால் அது பறப்பதோ மிக மிக உயரத்தில். மேடான நிலத்தில் பயிர் செய்ய முடியாது, தாழ்ந்த இடம் வேண்டும். அங்குதான் தண்ணீர் தேங்கும். தண்ணீர் தேங்கினால்தான் பயிர் செய்ய முடியும். சிறிது கஷ்டப்பட்டாவது சத்சங்கத்தை நாட வேண்டும். குடும்பத்தில் உலகியல் பேச்சிற்கு மட்டும்தான் இடம் இருக்கிறது. இந்த நோய் அவனை விடாமல் பற்றி கொண்டு விட்டது. கிளி கூண்டில் வசிக்கும்போது ராம் ராம் என்று சொல்கிறது. ஆனால் அது காட்டை அடைந்து விட்டால் முன்பு போலவே கீ கீ என்று கத்த ஆரம்பித்துவிடும். பணம் இருப்பதாலேயே ஒருவன் பெரிய மனிதனாகிவிட மாட்டான். பெரிய மனிதனின் வீட்டிற்கு அடையாளங்கள் ஒன்று உண்டு. அவனுடைய வீட்டின் எல்லா அறைகளிலும் விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கும். ஏழையால் அதிகமாக எண்ணெய் வாங்க முடியாது. அது காரணமாக அவனால் பல விளக்குகள் எரிய ஏற்பாடு செய்ய இயலாது. இந்த உடலாகிய கோவிலை இருள் சூழ்ந்ததாக வைத்திருக்கக்கூடாது. அதில் ஞான தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அகத்தில் ஞான தீபம் ஏற்றி பிரம்மமயியின் முகத்தை பார். எல்லோருமே ஞானம் பெறலாம், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த பரமாத்மாவுடன் எல்லா ஜீவாத்மாக்களும் இணைய முடியும். கேஸ் வருவதற்கான குழாய் எல்லா வீட்டிலும் இணைக்கப்பட்டுள்ளது. கேஸ் கம்பெனியிலிருந்து கேஸ் பெற்றுக்கொள்ளலாம். மனு போடு, அங்குள்ளவர்கள் வேண்டிய ஏற்பாடு செய்து தருவார்கள். அப்போது வீட்டில் விளக்கு எரியும். சிலருக்கு விழிப்புணர்வு உண்டாகிவிட்டது. அதற்கான சில அடையாளங்கள் உள்ளன. இறைவனை பற்றியதை தவிர வேறு எந்த பேச்சையும் கேட்பது அவர்களுக்கு சுவைப்பதில்லை. 7 கடல்களும் கங்கை யமுனை நதிகளும் நீர் நிரம்பி இருந்தாலும் சாதக பறவை மழை நீரை மட்டுமே விரும்புகிறது. தாகத்தால் தொண்டை வறண்டு வெடித்தாலும் அது வேறு எந்த நீரையும் பருகாது. புலி மற்ற மிருகங்களை கப் கப் என்று தின்கிறது. அதுபோல் அனுராகம் என்னும் புலி காமம் குரோதம் போன்ற எல்லா எதிரிகளையும் தின்றுவிடுகிறது. கடவுளிடம் ஒருமுறை அனுராகம் உண்டாகிவிட்டால் காமம் குரோதம் எதுவும் நிலைக்காது. கோபியருக்கு அந்த நிலை கிடைத்திருந்தது. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அனுராகம் கொண்டிருந்தனர். அனுராகமை இருக்கிறது. தோழி, எல்லா திசைகளிலும் நான் கிருஷ்ணமயமாகவே காண்கிறேன் என்று தோழியிடம் சொன்னாள் ராதை. அதற்கு அந்த தோழி, ராதா, நீ உன் கண்களில் அனுராக மையை தீட்டியிருக்கிறாய், அதனால்தான் அவ்வாறு காண்கிறாய் என்று பதில் கூறினாள். தவளையின் மண்டையை சாம்பலாக்கி அதை கொண்டு மை தயாரித்து அந்த மையை கண்களில் தடவிக்கொண்டால் எல்லா திசைகளிலும் பாம்பு மயமாக தெரியுமா? வெறும் காமினி காஞ்சனத்தில் உழல்பவர்கள், இறைவனை ஒருமுறை கூட நினைக்காதவர்கள், பத்த ஜீவர்கள், இவர்களை கொண்டு என்ன பெரிய காரியத்தை சாதிக்க முடியும்? இவர்கள் காக்கை கொத்திய மாம்பழம் போன்றவர்கள். அந்த மாம்பழம் இறைவனுக்கு படைக்கவும் உதவாது, தின்பதற்கு நாமும் தயங்குவோம். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். பத்த ஜீவர்கள் உலகியல் மக்கள். இவர்கள் பட்டுப்புழுவை போன்றவர்கள். அவை விரும்பினால் கூட்டை கிழித்து கொண்டு வெளியே வர முடியும். ஆனால் தாங்களே கட்டிய கூடு ஆயிற்றே, விட்டு வெளியே வர இயல்வதில்லை. முடிவு, அவை அங்கேயே சாகின்றன. முக்த ஜீவர்கள் காமினி காஞ்சனத்தின் பிடியில் இல்லை. அபூர்வமாக ஒரு சில பட்டுப்புழுக்கள் எவ்வளவோ முயற்சி செய்து கூட்டை கிழித்து வெளியே வருவது உண்டு. ஆனால் அவை ஏதோ 1-2 மட்டுமே. மாயை மோகத்தில் ஆழ்த்துகிறது. ஏதோ ஓரிருவருக்கு ஞானம் கிடைக்கிறது. அவர்கள் மாயையின் இந்திரஜாலங்களுக்கு உட்படுவதில்லை. காமினி காஞ்சனத்திற்கு வசப்படுவதில்லை. பிரசவ அறையின் பொடிகள் வைத்துள்ள பானையின் துண்டை காலில் கட்டியிருப்பவர்களை ஜாலவித்தைக்காரனின் டியாம் டியாம் சத்தங்கள் மயக்க முடியாது. அவள் செய்யும் ஜாலங்கள் எல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். சாதனை சித்தர்கள், கிருபா சித்தர்கள் என்று 2 வகையினர் உண்டு. சிலர் மிகவும் பாடுபட்டு வயலுக்கு நேர் கொண்டு வருகிறார்கள். அப்படி செய்வதால் தான் பயிர் விளையும். வேறு சிலருக்கு பாடுபட்டு
நீரை பாய்ச்ச வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. அவர்களுடைய வயல்களில் மழை நீர் தேங்கி நிற்கும். பாடுபட்டு நீரை கொண்டு வர வேண்டிய நிலைமை அவர்களுக்கு இல்லை. மாயையின் பிடியிலிருந்து தப்ப வேண்டுமானால் பாடுபட்டு சாதனைகள் செய்ய வேண்டும். கிருபாசத்தர்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆனால் அத்தகையோர் மிக சிலரை. நித்திய சித்தர்கள் என்ற மற்றொரு வகையினரும் இருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் பிறக்கும்போதே ஆன்மீக விழிப்பு பெற்றவர்களாக விளங்குகிறார்கள். ஊற்றின் வாய் அடைபட்டுள்ளது. மேஸ்திரி என்னென்னவோ செய்து கொண்டிருப்பதற்கு இடையில் ஊற்றின் வாயையும் திறந்து விடுகிறான். உடனே ஊற்று நீர் கலகலவென்று வெளியே பாய்கிறது. நித்திய சித்தரின் முதல் அனுராகத்தை காணும்போது மக்கள் திகைத்து விடுகின்றனர். இவ்வளவு பக்தியும் வைராக்கியமும் பிரேமையும் எங்கிருந்தன என்று பேசுகின்றனர். உலகியல் மனிதர்களிடம் சில வேளைகளில் ஞானம் வெளிப்படுவதை காணலாம். சில சமயம் அது ஒரு தீபத்தின் சுடரை போன்றது. இல்லை, சூரியனுடைய ஒரு கிரணத்தை போன்றது. துளை வழியாக உள்ளே பிரவேசிக்கும் சூரியனது ஒரு கதிரை போன்றது. உலகியல் மக்கள் நாம ஜபம் செய்கிறார்கள். ஆனால் அதில் அனுராகம் இருப்பதில்லை. குழந்தைகள் கடவுள் மீது சத்தியம் செய்வது போன்றது இது. அத்தைகள் சண்டையிடும்போது சுவாமி சத்தியமாக சொல்கிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். இதை அவர்களிடமிருந்து அது கற்றுக்கொண்டது. உலகியல் மக்களிடம் உறுதி கிடையாது. நடந்தால் நடக்கட்டும், நடக்காவிட்டால் போகட்டும், இதுதான் அவர்களின் போக்கு. தண்ணீருக்கு அவசியம் ஏற்படும் போது கிணறு தோண்டுவார்கள். தோண்டிக் கொண்டிருக்கும் போது பாறை குறுக்கிட்டால் அந்த இடத்தில் தோண்டுவதை நிறுத்தி விடுவார்கள். பிறகு வேறொரு இடத்தில் தோண்ட ஆரம்பிப்பார்கள். அந்த இடம் மணல் பாங்கான இடமாக இருக்கும். அதையும் விட்டுவிட்டு மூன்றாவதாக இன்னொரு இடத்திற்கு போவார்கள். எங்கே ஆரம்பித்தார்களோ அங்கேயே தொடர்ந்து தோண்டினால்தானே தண்ணீர் கிடைக்கும். மனிதன் தன் வினைகளுக்கு ஏற்பவே பயனையும் பெறுகிறான். ஒரு பாடல் உள்ளது. ஆருடைய தவறுமே இல்லையம்மா, இதில் ஆச்சரியம். நான் வெட்டிய கிணற்றில் நானே வீழ்ந்து மூழ்குகிறேன். நான் எனது என்பது அஞ்ஞானம். ஆராய்ந்து அறிய முற்பட்டால் எதை நான் என்று சொல்கிறாயோ அது ஆன்மா தவிர வேறொன்றும் இல்லை என்பதை காண்பாய். நீ உடம்பா, மாமிசமா, வேறு ஏதாவதா என்று ஆராய்ச்சி செய்து பார். நீ இவை எதுவும் அல்ல என்பதை காண்பாய். உனக்கு எந்த தலையும் கிடையாது. நான் எதையும் செய்வதில்லை. என்னிடம் குற்றமும் இல்லை, குணமும் இல்லை. எனக்கு பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை என்பதை அப்போது உணர்ந்து கொள்வாய். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். இது தங்கம், இது பித்தளை என்ற அறிவு அஞ்ஞானம். எல்லாமே தங்கம் என்ற அறிவு ஞானம். இறைக்காட்சிக்கு பிறகு ஆராய்ச்சி நின்று விடுகிறது. இறை அனுபூதிக்கு பிறகு சிலர் ஆராய்ச்சியில் ஈடுபடுவார்கள். சிலர் பக்தியில் ஆழ்ந்து அவரது பெயரையும் புகழையும் பாடுவார்கள். குழந்தை எதுவரை அழும்? தாயிடம் பால் குடிக்க ஆரம்பிக்காத வரையில்தான். பால் குடிக்க ஆரம்பித்ததும் அழுகை நின்று விடுகிறது. பிறகு ஒரே மகிழ்ச்சிதான். மகிழ்ச்சியுடன் தாயிடம் பால் குடிக்கிறது. ஆனால் ஒரு விஷயம், பால் குடிக்கும்போது இடையிடையே குழந்தை விளையாடுவதும் உண்டு, சிரிப்பதும் உண்டு. இறைவனே எல்லாமுமாக ஆகியிருக்கிறார். ஆனால் மனிதனிடம் அவர் அதிகமாக பிரகாசிக்கிறார். எங்கே சத்துவகுணம் நிறைந்து சிரிப்பது, அழுவது, ஆடுவது, பாடுவது என்ற குழந்தை இயல்பு நிலவுகிறதோ அங்கே அவர் பரிபூர்ணமாக விளங்குகிறார். என்ன செய்வாய்? மரணத்திற்கு தயாராக இரு. யமன் வீட்டில் புகுந்து விட்டான். இறைவனின் நாமமாகிய ஆயுதத்தை கொண்டு போரிட வேண்டும். கடவுள்தான் நம்மை இயக்குபவர். இறைவா, நீ எப்படி சேவிக்கிறாயோ அப்படி நான் செய்கிறேன். நீ எப்படி பேச வைக்கிறாயோ அப்படியே நான் பேசுகிறேன். நான் எந்திரம், நீ எந்திரத்தை இயக்குபவன். நான் வீடு, நீ வீட்டில் உறைபவன். நான் வண்டி, நீ என்ஜினியர் என்று நான் சொல்கிறேன். ஆண்டவனிடம் வக்காலத்து கொடுத்துவிடு. நல்லவரிடம் பொறுப்பை கொடுத்தால் துன்பம் விளையாது. அவர் விரும்புவதை செய்யட்டும். சொந்த மகனாயிற்றே, எப்படி வேதனை இல்லாமல் போகும்? ராவணவதம் முடிந்தது. லட்சுமணன் ஓடி சென்று ராவணனை பார்த்தான். அவனது உடம்பில் துளைப்படாத இடம் ஒன்று கூட இல்லை. உடனே ராமரிடம், ராமா, உன் அம்பின் மகிமைதான் என்ன? ராவணனின் உடலில் அம்பு துளைக்காத இடம் ஒன்று கூட இல்லையே என்று சொன்னான். அதற்கு ராமர், தம்பி, நீ பார்க்கும் துளைகள் அம்பால் ஏற்பட்டவை அல்ல. புத்திர சோகத்தால் ராவணனின் எலும்புகள் நொறுங்கி போயிருக்கின்றன. அந்த துளைகள் அவனது புத்திர சோகத்தின் சின்னங்கள்.
சோகம் எலும்பு வரை சென்று துளைத்திருக்கிறது என்று கூறினார். இந்த அனைத்தும் நிலையற்றவை. வீடு, மனைவி, மக்கள் எல்லாம் 2 நாட்களுக்கு மட்டுமே. பனைமரம்தான் உண்மை. 2 பனம்பழங்கள் உதிர்ந்து விட்டன. இதற்கு வருத்தம் ஏன்? படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களை கடவுள் செய்கிறார். மரணம் சர்வநிச்சயமான ஒன்று. பிரளய காலத்தில் எல்லாம் அழிந்துவிடும், எதுவும் மிஞ்சாது. அம்பிகை அடுத்த படைப்பிற்கான விதைகளை சேகரித்து மட்டும் வைக்கிறாள். புதிய படைப்பின் போது அவற்றை வெளியே கொண்டு வருகிறாள். பாட்டிகள் கண்டதையெல்லாம் ஒரு கலயத்தில் போட்டு வைப்பது போல். எல்லோரும் சிரித்தனர். அந்த கலயத்தில் வெள்ளரி விதை, கடல் நுரை, வாயு மாத்திரை எல்லாம் இருக்கும். சிறிய சிறிய பொட்டலங்களாக கட்டி வைத்திருப்பாள். நீ ஒரு டெபுட்டி. இந்த பதவியும் கடவுளின் அருளால் தான் கிடைத்திருக்கிறது. அவரை மறக்காதே. ஒன்றை நினைவில் கொள். எல்லோரும் ஒரே வழியில்தான் போயாக வேண்டும். இங்கே ஏதோ ஓரிரு நாட்களுக்குத்தான். உலகம் ஒரு கர்ம பூமி. இங்கே வேலை செய்ய வந்திருக்கிறோம். கிராமத்தில் சொந்த வீடு உள்ளவர்கள் கல்கத்தாவிற்கு வந்து வேலை பார்த்து செல்வதைப் போல். ஓரளவிற்காவது வேலைகளில் ஈடுபடுவது இன்றியமையாதது. அதுவும் ஒரு சாதனைதான். கடமைகளை விரைவில் முடித்துவிட வேண்டும். பொற்கொல்லன் பொன்னை உருக்கும்போது நெருப்பு நன்றாக எரிந்து விரைவில் பொன் உருகுவதற்காக துருத்தி, விசிறி, ஊதுகுழல் எல்லாவற்றையும் பயன்படுத்தி காற்றை வீசுகிறான். பொன் உருகிய பிறகு ஆம், இனி புகைப்பிடிக்க தயார் செய் என்கிறான். அதுவரை நெற்றியிலிருந்து வியர்வை வழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போதோ புகை குடிக்கலாம். திடமான உறுதி வேண்டும். அப்போதுதான் சாதனைகளில் ஈடுபட முடியும். உறுதியுடன் கூடிய ஈடுபாடு மிக அவசியம்.